தேவரடியார் பாகம் 6 அத்தியாயம் 18. இளவரசர் ராஜேந்திரர் சிறு தேர் ஏறி அருண்மொழி பட்டனின் அணுக்கி ராஜராஜியின் வீட்டுக்கு வந்தார். அவர் வருகை முன்பே சொல்லப்பட்டிருந்தது. இளவரசர் வந்ததும் தேவரடியார் பெண்கள் குளவையிட்டனர். தளிச்சேரி பெண்டிர் வீட்டிற்கு வருகின்ற இளவரசர் ஸ்ரீ ராஜேந்திரருக்கு எங்கள் வணக்கம் என்று தளிச்சேரி பெண்டிர் கட்டியக்காரனால் கூறப்பட்டது. தலைக்கோடிகள் பலரும் முன் வரிசையில் நிற்க, மற்ற பெண்கள் பின்னால் நின்றிருக்க, முன்வரிசை பெண்கள் கொடுத்த பூரண கும்ப மரியாதையை பெற்றுக்கொண்டார். மரியாதையை பெற்றுக்கொண்டதும் சாவூர் பரஞ்சோதி அவருக்கு முன்பு வாளை தரையில் ஊன்றி வைத்து மண்டியிட்டான். தளிச்சேரி பெண்டுகள் வீட்டிற்கு வருகின்ற சந்தோஷம் இளவரசர் முகத்தில் இல்லை. மாறாக ஒரு கல் போன்ற கடமை உணர்வே இருந்தது. சாவூர் பரஞ்சோதி எழுந்ததும் அருண்மொழி பட்டனின் அணுக்கி ராஜராஜி முன் வந்து நெற்றி நிலம்பட விழுந்து வணங்கினாள். பிறகு எழுந்து நின்று திரும்பினாள். வேறொரு பெண் மலர் மாலை கொண்டு வர முன்னேறி இளவரசரின் கழுத்தில் போட்டாள். பிறகு இளவரசருக்கு பன்னீர் தெளித்தார்கள். சந்தனம் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். நெற்றியில் திலகமிட்டார்கள். ராஜராஜி தனது வலது கையை நீட்ட இளவரசர் தன் வலது கையை உயர்த்த ராஜராஜி அந்த கையை பிடித்து கொண்டு இளவரசரை உள்ளே அழைத்து கொண்டு போனாள். இளவரசர் ஆசனத்தில் அமர்த்தப்பட்டார். சுற்றியுள்ள பெண்களை ஒரு முறை பார்த்தார். பிறகு ராஜராஜியை அருகே வரவழைத்து, எல்லோரும் இருக்கிறார்களா? சீருடையாள் என்பவள் யார் என்று கேட்டார். சீருடையாள் பின்கட்டிலிருந்து ஓடி வந்தால் இளவரசருக்கு நமஸ்காரம் செய்தாள். சீருடையாளை விரல் அசைத்து அருகே அழைத்தனர். பக்கத்தில் அமரச் சொன்னார் ராஜேந்திரர். சீருடையாள் ஒரு அன்னம் போல அவருக்கு அருகே அடக்கமாக அமர்ந்து கொண்டாள். மற்ற பெண்களையும் அமரச் சொன்னார். வீணை ஆதிச்சன் தொலைவில் நின்று கொண்டிருந்தார். அவரை கையசைத்து அருகே அழைத்து தன் வலது பக்கம் அமர்த்தி கொண்டார். ராஜராஜியை நேர் எதிரே அமரச் சொன்னார். எல்லோரும் அமர்ந்தார்கள். இளவரசர் தொண்டையை கனைக்க சட்டென்று நிசப்தம் தோன்றியது. நமது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மிகச் சிறப்பான முறையில் நாட்டிய நாடகமாக நீ செய்து வருகிறாய் என்று கேள்விப்பட்டேன். பாடல்கள் மிக ரம்யமாக இருக்கின்றன என்றும் கேள்விப்பட்டேன். சோழ தேசம் முழுவதும் இந்த நாட்டிய நாடகத்தை காண ஆவலாக இருக்கிறது. இந்த நாட்டிய நாடகம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் நமது பக்கத்து மரபனால் உங்களில் ஒரு பெண்மணிக்கு, நமது நன்மதிப்பிற்குரிய குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் அணுக்கிக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். சோழ தேசத்து மறவர்கள் சார்பில் இளவரசர் என்கின்ற முறையில் என்னை நம்பி என் தந்தை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை நம்பி இந்த தஞ்சைக்கு வந்த பெண் ஊறு செய்யப்பட்டிருக்கிறாள், அவமானப்பட்டிருக்கிறாள் என்பது கேட்டு மனம் வேதனைப்படுகிறது. அந்த மறவர் நிதானமாக இல்லாததால், மது போதையில் இருந்ததால் இந்த சம்பவம் ஏற்பட்டுவிட்டது. சக்கரவர்த்தி அந்த மறவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என் பொருட்டு தண்டனையை சற்று மாற்றி அவனை கடற்படைக்கு மாற்ற உத்தரவிட்டு விட்டார். கடற்கரை நகர் தவிர சோழ தேசத்தின் வேறு எந்த பகுதியிலும் அவர் நடமாடக்கூடாது. நடந்தால் சிரச்சேதம் செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களை துன்புறுத்திய ஒரு மறவருக்கு காலகாலத்துக்கும் அதை நினைத்து பார்த்து வருந்தும்படியாக ஒரு தண்டனை கிடைத்துவிட்டது. ஆயினும் சக்கரவர்த்தி உங்களிடம் போய் மறவரின் சார்பாக, மரக்குலத்து மக்களின் சார்பாக மன்னிப்பு கேட்டு வர சொன்னார். அதை சிரமேற்கொண்டு என் அருகே அமர்ந்திருக்கின்ற குணவன் நித்த வினோத பெருந்தச்சனின் அணுக்கியார் சீருடையால் அவர்களிடமும், இங்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற அருண்மொழி பட்டன் அவர்களின் அணுக்கியார் ராஜராஜியிடமும், வீணை ஆதிச்சனிடமும், இவர்களுக்கு காவலாக இருக்கின்ற பரஞ்சோதியிடமும் அந்த மறவர் செய்தது தவறு என்று சொல்லி என் மன்னிப்பை மனதார கோருகிறேன். இனி எதன் பொருட்டும் மறவர்களின் மீது எந்த காழ்ப்பும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் புத்தி தடுமாற்றத்தால் செய்த ஒரு விபரீதமான செயல் என்று கருதி அதை உதாசீனம் செய்துவிட்டு மரக்குல மக்களை மகிழ்ச்சிப்படுத்துமாறும், அவர்களுக்கும் ஆதரவாக இருக்குமாறும், அவர்களிடம் அன்போடு பேசுமாறும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இனி தேவரடியார் குறித்த காவல்கள் சற்று கூடுதலாக இருக்கும். நீங்களும் உங்கள் நடமாட்டங்களை முன்கூட்டியே சாவூர் பரஞ்சோதியின் மூலம் சோழ உப தளபதிகளுக்கு சொல்லி பாதுகாத்து கொள்ள வேண்டும். கோயில் பணிக்கு என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். சக்கரவர்த்தி உடையாரும் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை இம்மாதிரியான ஒரு அற்புதமான இறைப்பணி செய்ய வேண்டும் என்ற ஆவலில் ஈடுபடுத்தி ஒவ்வொரு போரின் முடிவும் இந்த இறைப்பணியின் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும் என்று செய்து வந்திருக்கிறார்கள். அதே போல என் வாழ்நாளில் இன்னொரு கோயில் எழுப்ப வேண்டும் என்ற பேரவா எனக்குள்ளும் வந்துவிட்டது.
குணவன் போன்ற இறையுருள் பெற்ற கலைஞர்கள் நம்மிடம் இருப்பது நமது நாகரிகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வெறும் போரால் ஒரு தேசம் வாழ்ந்து விடாது. போரின் விளைவாக கலை விஷயங்கள் மேலே வந்தால்தான், நாட்டிய நாடகங்களும் பாடல்களும் கவிதைகளும் கட்டிடங்களும் எழுப்பினால்தான் நமது நாகரிகம் பல தலைமுறைகள் தாண்டி பிரகாசிக்கும். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற நாட்டிய நாடகம் போல இன்னும் பலவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். இத்தகைய நாட்டிய நாடகங்கள், கவிதைகள், பாடல்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம் புகழை சொல்ல வேண்டும். இறைவன் பெயர் சொல்லவும் வேண்டும். சோழ தேசம் சைவ சமயத்தை வளர்க்கின்ற ஒரு அரசாங்கம். எனவே சைவ மதத்தை உலகெங்கும் பரப்புகின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஈடுபட வேண்டும். சக்கரவர்த்தியின் புகழை சொல்வது போல இறைவன் புகழையும் நீங்கள் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த நாட்டிய நாடகம் காண சோழ தேசமே ஆவலாக இருக்கிறது. வெகு விரைவில் இதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். இந்த சிறிய இடத்திலேதான் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று புரிகிறது. உங்களுக்கு உடனடியாக மிகப்பெரிய ஓலை கொட்டாரம் ஒன்றை செய்து தர உத்தரவிடுகிறேன். அதற்குண்டான செலவுகளையும் நானே என் சொந்த பணத்திலிருந்து தருகிறேன். அப்படி நடிப்பவர்களின் உடைகளுக்காகவும் வேறு சில உத்திகளுக்காகவும் இசை கலைஞர்களுக்காகவும் கொடுக்க உள்ள சன்மானங்களை சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவர்கள் தனியே பொற்கிழியாக வழங்கி இருக்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு தரப்படும். மறவர்களுடைய செய்கைக்காக மறுபடியும் அவர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வருத்தங்களை சொல்லி என்று அவர் பேசி முடிப்பதற்கு முன்பு சாவூர் பரஞ்சோதி, இளவரசர் ஸ்ரீ ராஜேந்திர சோழர் வாழ்க வாழ்க என்று கூவினான். அனைவரும் அதனை எதிரொலித்தார்கள். ராஜராஜி ஏதோ பேச எழுந்தபோது இளவரசர் கை அமர்த்தினார். போதும், பேச்சு முடிந்துவிட்டது. இந்த நாட்டிய நாடகத்தின் ஒரு சில பகுதிகளை ஆடி காண்பியுங்கள் என்று உத்தரவிட்டார். அந்த பெண்கள் வரிசையானார்கள். மத்தளம் சற்று தொலைவிலிருந்து முழங்கிற்று. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அருண்மொழி என்று அழைக்கப்பட்ட போது தன் தமக்கை குந்தவையோடு காவிரி பூம்பட்டினம் கடற்கரையில் உலா வருகிறார். சிலப்பதிகாரம் பற்றியும் புத்தர் கோயில் பற்றியும் பேச்சு வருகிறது. சிவனுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். நாட்டிய நாடகத்தின் சுருக்கத்தை ராஜராஜி உரத்த குரலில் சொல்ல, ஒரு பெண் குந்தவையைப் போல நடந்து வந்தாள். தம்பி எங்கே என்று தேடினாள். தம்பி தொலை தூரத்தில் கை கட்டி நிற்பதை பார்த்து அருகே போய் அவரை பற்றி இழுத்து வர, தம்பியையும் அக்காவையும் கடற்காற்று கேசத்தை கலைக்க தடவி தடவி முன்முடி கோதிக்கொண்டே நடந்தார்கள். அது மெல்லிய நாட்டியமாய் மிக அழகாக நடத்தப்பட்டது. எந்த கோட்டையை பிடிக்க இப்படி ஒரு யோசனை என்று குந்தவை கேட்க, கோட்டையை பிடிக்க அல்ல, கோயிலை பிடிக்க வேண்டும். கோயிலை பிடித்து கடவுளை பிடிக்க வேண்டும். கடவுளை பிடித்து என்றும் உயிர் வாழும் தன்மையை, சிரஞ்சீவி தன்மையை பிடிக்க வேண்டும். எல்லோரும் சாகிறார்கள், நானும் சாக வேண்டுமா? நான் சாகாதிருக்க என்ன வழி என்று யோசிக்க வேண்டும் என்று அருண்மொழி ராஜராஜர் பேசுவதாக வந்தது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவராக ராஜராஜி நடந்து வந்தாள். அவருடைய அசைவுகளை வெளிப்படுத்தினாள். நிச்சயம் உன் கனவு நிறைவேறும், நான் துணை இருப்பேன் என்று குந்தவை சொல்ல அந்த அங்கம் முடிவு பெற்றது. அதை பார்த்த 4-5 பேர் ஒன்றாக விழுந்து நமஸ்கரிக்க இளவரசர் எழுந்து நின்று ஆஹா ஆஹா என்று பாராட்டினார். எப்படி ராஜராஜரை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறாய்? வேடம் தரிக்காமலேயே அவர் அசைவுகள் எல்லாம் உன் உடம்பில் வந்து நின்று விட்டனவே ராஜராஜி. பரவசமாக இருக்கிறது. இந்த முழு நாடகத்தையும் இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ராஜராஜி, உனக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உன் தோழிகளுக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்து எந்த உதவியாயினும் நீ கேட்கலாம். நான் விடைபெறுகிறேன் என்று கரம் கூப்பினார். எல்லா பெண்களையும் ஒருமுறை அன்போடு பார்த்து வாசற்படியை நோக்கி நடந்தார். பெண்கள் வழிவிட்டார்கள். கம்பீரமான மத யானை போல நடந்து அவர் வெளியேறினார். அவர் வந்ததும் தேர் திரும்பி நின்றது. கடைசி படியில் நின்று திரும்பி பெண்களை பார்த்து கை அசைத்து மடமடவென்று இறங்கிய வேகத்தில் தேரில் ஏறினார். குதிரையை சொடுக்கினார். தேர் விரைவாக ஓடிற்று. தேருக்கு பின்னே ஓடிப்போய் 2 வீரர்கள் தொற்றிக்கொண்டார்கள். ஒரு புயல் வந்துவிட்டு போனது போல அந்த தளிச்சேரி பெண்டுகள் பயம் கலந்த சந்தோஷத்தில் ஆழ்ந்தார்கள். குணவன் நித்து வினோத பெருந்தச்சன் வேலை செய்யவில்லையா? அதனால் என்ன? குணவனை முன்வைத்து நான் இந்த கோயிலை துவக்கவில்லை. மேலே இருந்து ஒரு கல் உருண்டு குணவன் தலையில் விழுந்து குணவன் இறந்து போனால் கோயில் வேலை அப்படியே நின்றுவிடுமா? தன்னாலேயே சகலமும் நடக்கிறது என்று எவன் நினைத்தாலும் அது அவன் அழிவுக்கு ஆரம்பம். பஞ்சவன் மாதேவி, மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த கோயில் பணி என்னால் ஆரம்பிக்கப்படவில்லை, என்னால் நடத்தப்படவும் இல்லை.
இறைவனே தன்னை இப்பூமியில் நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு இடம் தேடி இங்கு மிக பெரும் கோயிலை எழுப்புகிறார். இந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்பவர் கட்டிய கோயில் அல்ல இது. இதில் பல பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். பல பேர் தங்கள் வாழ்நாளை இதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் சிலருக்கு இம்மாதிரி குறுக்கு வருவது சகஜம்தான். நித்த வினோத பெருந்தச்சன் குணவனுக்கு பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்வான் என்று அவன்தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போது அவன் செய்திருக்கும் தீர்மானத்தை மாற்றுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. வேண்டாம் என்று எவர் ஒதுங்கினாலும், ஏன் நானே ஒதுங்கினாலும் இந்த கோயில் பணி முடியும். முடித்து வைப்பது இறைவன் திருவுள்ளம். அப்படி இந்த கோயில் முழுமையாக முடியாது போனாலும் அதுவும் இறைவனின் திருவுள்ளம்தான். போதும் போதும், அச்சான்யமாக பேசாதீர்கள். பஞ்சவன் மாதேவி அவர் பேச்சை நிறுத்தினாள். கருவற வேலை துவங்கப் போகிறது என்று பெருந்தச்சரிடமிருந்து செய்தி வந்தது. ஜோதிடரிடம் நாள் குறித்து ஆலோசித்தார்கள். சிவலிங்க ஸ்தாபனம் நடைபெறப் போகிறது. மருந்து கலப்பதற்கு உண்டான அடிப்படை விஷயங்களை வாங்கி வைத்துவிட்டேன். மருந்து காய்ச்சுவதற்கு உண்டான கொப்பரைகளும் அடுப்புகளும் தயாராகிவிட்டன. நீங்கள் வந்து பார்த்து ஆசீர்வதித்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு தலைமைச் சிற்பி பெருந்தச்ச குஞ்சரமல்லரின் செய்தியாக அரசரிடம் வந்து சொன்னார். நான் ஆசீர்வதிப்பது இருக்கட்டும், இதை ஆசீர்வதிக்க வேண்டியவர் கருவூர் தேவர். அவர் எங்கு இருக்கிறார்? அவருக்கு செய்தி அனுப்பியாகிவிட்டதா? இல்லை, அவருக்கு செய்தி போகவில்லை. அவரிடம் சொல்லாமல் என்னிடம் வந்தது பிசகு. அவருக்கு செய்தி அனுப்ப வேண்டும் உடனடியாக. இப்பொழுதே தகுந்த ஆள் போக வேண்டும். அருண்மொழி, இங்கு வா. தொலைவில் இருந்த அருண்மொழியை கைதட்டி அழைத்தார் சக்கரவர்த்தி. கருவூர் தேவர் எங்கு இருப்பினும் தேடி கண்டுபிடித்து அவரை நேரடியாக கோயிலுக்கு விரைந்து வர வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொண்டதாக பொய்ச்சொல். லிங்க பிரதிஷ்டை ஆக போகிறது என்றும் அந்நேரம் அவர் இருக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டதாக சொல். பஞ்சவன் மாதேவி, நீ சிறு தேர் ஏறி கிருஷ்ணன் ராமன் வீட்டிற்கு போய் அவரை சிவலிங்க பிரதிஷ்டைக்கு நான் அழைத்ததாக சொல். பழுவேட்டரையருக்கும் மூவேந்த வேளாளருக்கும் என் சார்பாக நீயே போய் அழைப்பு விடுத்துவிட்டு வா. இளவரசர் ராஜேந்திரர் தனித்த பொற்காசுகளுடன் பெருந்தச்சர் குஞ்சரமல்லரிடம் போய் சிவலிங்க பிரதிஷ்டை நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளச் சொல். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். சிவலிங்க பிரதிஷ்டை நடைபெறப் போகிறது என்று ஊரில் பறை அறிவித்து இந்த வைபவம் நல்லபடி நிறைவேற வேண்டும் என்று சகலரையும் இறைவனை வேண்டிக் கொள்ள சொல். எல்லா கோயில்களிலும் தனித்த பூஜை நடைபெறட்டும். என் மூதாதையர் விஜயாலயர் சோழர் ஸ்தாபித்த எல்லா எல்லை காளிகளுக்கும் தனித்த ஆராதனைகள் நடக்கட்டும். அங்கிருந்து எல்லா பிரசாதங்களையும் கொண்டு வந்து பெருந்தச்சர் குஞ்சரமல்லரிடம் கொடுக்கட்டும். குஞ்சரமல்லரை கௌரவப்படுத்துங்கள், அது முக்கியம். அடுத்த சில நாழிகைகளில் தஞ்சை நகரம் பரபரப்பாக இயங்கியது. சிறு தேர்கள் முன்னும் பின்னுமாக அலைந்தன. ஜாதிக்காயா? அப்படி என்றால் என்ன? நான் பார்த்ததே இல்லையே. ஒரு தொண்டை நாட்டு அந்தனர் ஒரு சிற்பியிடம் சொல்ல அவருக்கு ஜாதிக்காய் காட்டப்பட்டது. அவர் அதை வாங்கி முகர்ந்து பார்த்துவிட்டு, அடடா, என்ன மனம், எங்கே கிடைக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். மரப்பெட்டிகளிலும் பானைகளிலும் குங்குலியம் உட்பட பல்வேறு பொருட்களை துணி போட்டு மூடி வைத்திருந்தார்கள். இன்னும் வேறு என்னவெல்லாம் இதில் கலக்கப் போகிறீர்கள் என்று அந்தணர்கள் கேட்க, அது ரகசியம் என்று சிற்பிகள் சொன்னார்கள். கருவறைக்குள் நேரடியாக போய் ஈடுபட போகிறவன் எத்தனை பேர், கருவறைக்கு வெளியே மருந்து காய்ச்சுகிறவர் எத்தனை பேர், மருந்தை சுமந்து கொண்டு போகிறவர் எத்தனை பேர், அவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன உணவு, அவர்களை தவிர வேறு யார் யார் வருவார்கள், அவர்களுக்கு எங்கே உணவு, சக்கரவர்த்தியாரும் அரச குடும்பத்தினரும் வந்தால் அவர்கள் எங்கே தங்க வைக்கப்படுவார்கள், ஏது நிழல், எங்கே உணவு. தொண்டை நாட்டு அந்தணர்கள் இவற்றையெல்லாம் தங்களுக்குள் கேட்டுக்கொண்டார்கள். பிறகு குஞ்சரமல்லரோடு விவாதித்தார்கள். விவரம் சொல்லப்பட மடமடவென்று குறித்து கொண்டார்கள். ஆட்களை விரட்டி சிறு சிறு பந்தல்களை உடனடியாக ஏற்பாடு செய்தார்கள். வெயில் சுள்ளென்று இறங்கி கொண்டிருந்தது. கருவூர் தேவர் வரவில்லையே. கருவூர் தேவரை அழைக்க போன அருண்மொழி எங்கே என்று தெரியவில்லையே. எங்கே இருக்கிறார்கள்? சக்கரவர்த்தி பஞ்சவன் மாதேவியிடம் கேட்டார். தெரியவில்லை. கருவூர் தேவரை கண்டுபிடிப்பது எளிதா? நாம் தேடுகிறோம் என்று தெரிந்தாலே அவர் ஒளிந்து கொள்வார். ஆனால் அருண்மொழி கெட்டிக்காரன், எப்படியாவது கண்டுபிடித்து வந்து விடுவான். பேசிக்கொண்டே அரசரும் பஞ்சவன் மாதேவியும் மண்மேட்டின் அடி வழியாக சவுக்கு கம்புகளை தாண்டி தீப்பந்தத்தோடு உள்ளுக்குள் நகர்ந்து கருவறைக்குள் உள்ள கருங்கல் தளத்துக்கு போய் நின்று கருவறை குழியை எட்டி பார்த்தார்கள். மேலே விமானத்தின் பிந்துவை பார்த்து வியந்து நமஸ்கரித்தார்கள். அந்த பானலிங்கம் பூமியிலிருந்து 5 அடி உயரத்தில் கயிறுகளால் இழுத்து கட்டப்பட்டிருந்தது. சவுக்கங்கட்டைகள் அவற்றை தாங்கி கொண்டிருந்தன. 8 தூண்களாக ஆவுடையார் வைக்கப்பட்டிருந்தது. அடடே,
ஒரே ஆவுடையார் இல்லையா என்று பஞ்சவன் மாதேவி வியந்தாள். லிங்கத்தினுடைய மழமழப்பை அரசரும் பஞ்சவன் மாதேவியும் தொட்டு பார்த்தார்கள். ஆவுடையாரை தொட்டு தடவினார்கள். மறுபடியும் தீப்பந்தம் பிடித்து கொண்டு அந்த இருட்டு வழியினூடே வெளியே வந்தார்கள். உச்சிக்கு போகின்ற பாதைகள் மீது இப்போது யானைகள் போகாமல் மனிதர்கள் மட்டுமே பலகை கற்களை 2 பேராக 3 பேராக 4 பேராக சுமந்து கழி ஊன்றி மெல்ல நடந்து போய் கொண்டிருந்தார்கள். மனிதருடைய முழு முயற்சியும் அங்கு திணற திணற நடைபெற்று கொண்டிருப்பதை பஞ்சவன் மாதேவி பரவசத்துடன் பார்த்தாள். மருந்து காய்ச்ச அடுப்பு ஏற்றலாமா? வேகமாக ஒரு சிற்பி வந்து விசாரித்தார். ஏன், என்ன அவசரம் என்று சக்கரவர்த்தி கேட்க, குறிப்பிட்ட ஹோரை தாண்டுகிறது என்று ஜோசியர் சொல்கிறார். அந்த நேரம் தாண்டுவதற்கு முன்பு அடுப்பு ஏற்றுவது நல்லது என்கிறார். கருவூர் தேவர் வரவில்லையே? அவர் வந்த பிறகு கலவையை கொட்டிக் கொள்ளலாம் ஐயா. ஆனால் மருந்து தயாரிக்கும் வேலையை ஆரம்பித்து விடலாம் அல்லவா என்று வினவ, சரி என்று அரை மனதோடு சக்கரவர்த்தி சம்மதித்தார். அடுப்புக்குள் பனந்துண்டங்களை அடுக்க அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. கரும்புகை உயர எழுந்தது. நல்லபடியாக மருந்து கலவை வரவேண்டும் என்று உயரே எழுந்த அந்த கரும்புகையை பார்த்துவிட்டு மக்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். பெருங்குரலில் அட்டகாசமான அசைவோடும் ஜொலிப்பான நகைகளோடும் பெருந்தச்சர் முன்னும் பின்னும் அலைந்து விதவிதமான உத்தரவுகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கொதிநிலைக்கு மருந்து வந்ததும் மருந்து கொதிநிலைக்கு வந்துவிட்டது என்று ஆங்காங்கே கூவினார்கள். பெருந்தச்சர் கனத்த சரீரத்தோடு கருவறைக்குள்ளே ஓடினார். கருவறை முழுவதும் தீப விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. தீப்பந்தங்கள் சொருகி வைக்கப்பட்டிருந்தன. சுவற்றில் வெள்ளை சுண்ணாம்பு தெளித்து அந்த இடத்தை இன்னும் வெளிச்சமாக மாற்றியிருந்தார்கள். பானலிங்கத்தை மெல்ல இறக்கச் சொல்லி அவர் உத்தரவிட்டார். பல தேங்காய்கள் பலியிடப்பட்டன. எலும்பிச்சம்பழங்கள் நசுக்கப்பட்டன. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று வீரர்கள் குரல் கொடுத்தார்கள். இறக்கு, மெல்ல மெல்ல இறக்கு. கயிற்றை உறுதியாக பிடித்து கொண்டிருந்த மறவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அங்குலம் அங்குலமாக பானலிங்கம் கீழிறங்கியது. தரை தொட்டது. ஓ என்று குரல் கொடுத்தார்கள். மருந்து கொதித்து கொண்டிருந்த இரும்பு சட்டிகளுக்கு நடுவே சவுக்கு கட்டை கொடுக்கப்பட்டது. 2 வீரர்களாக கொதிக்கின்ற அந்த இரும்பு சட்டியை தூக்கி கொண்டு கருவறைக்குள் ஓடினார்கள். எல்லா வீரர்களும் விலகி நின்று கொள்ள சிற்பிகள் அந்த கலவையை எடுத்துக்கொண்டு நாலாபுரமும் போய் நின்று கொண்டார்கள். இடைவிடாது கிளறி கொண்டிருந்தார்கள். ஊற்றுங்கள், இன்னும் கலவையை ஊற்றுங்கள். பெருந்தச்சர் உத்தரவிட அந்த கலவையை மெல்ல குழியில் சாய்த்தார்கள். குங்குலிய கலவை குழி முழுவதும் நிரம்பி பானத்திற்கும் குழிக்கும் இடையே நெகிழ்ந்து பரவியது. இன்னும் பரவியது. நீண்ட துடுப்பு போன்ற தட்டை கரண்டியால் அந்த மருந்தை இன்னும் வேகமாக அழுத்தி அழுத்தி சிற்பிகள் உள்ளே செலுத்தி கொண்டிருந்தார்கள். மறவர்கள் திகைப்போடு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இது ஒன்றும் சாதாரண வேலை இல்லையப்பா என்று ஒரு மறவன் வாய்விட்டு சொல்ல மற்ற மறவர்களும் ஆமோதித்தார்கள். மருந்து இறுக வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய வெட்டிவேர் தட்டிகளால் விசிற ஆரம்பித்தார்கள். மருந்து மேல்புறம் இறுக ஆரம்பித்தது. பிறகு அதை மெல்ல சுத்தியலால் தட்டி பார்த்தார்கள். நன்கு இறுகி இருக்கிறது என்று தெரிந்தது. மெல்ல கயிற்றை அவிழ்க்க சொன்னார்கள். பானலிங்கத்தை பற்றி இருந்த கயிறுகள் மெல்லவே அவிழ்க்கப்பட்டன. எல்லா கயிறுகளும் பிரிகளும் தூக்கப்பட்டன. சவுக்கங்கட்டைகளும் விலக்கப்பட்டன. உறுதியாக நிற்கிறதா என்று பார்ப்பதற்காக பெருந்தச்சர் குஞ்சரமல்லர் மேடை மீது நின்று பானலிங்கத்தின் உச்சியில் கை வைத்து மெல்ல அசைத்து பார்த்தார். அசையாமல் நின்றது. இன்னும் வேகமாக அசைத்தார். அப்பொழுதும் அசையாமல் நின்றது. பலம் கொண்ட மட்டும் வேகமாக அசைக்க சிவலிங்கம் சட்டென்று அதனுடைய இடது பக்கம் சாய்ந்தது. எல்லா சிற்பிகளும் ஐயோ என்று கத்தினார்கள். சில சிற்பிகள் தலையில் கை வைத்து கொண்டார்கள். மருந்து நிற்கவில்லை. பானலிங்கம் பிடிபடவில்லை. ஆவுடையாரை அணைக்க முடியாது. இன்றைக்கு லிங்கஸ்தாபனம் இல்லை. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த குரல் கேட்டு வேகமாக உள்ளே வந்தார். என்னவாயிற்று என்றார். விளக்குகள் ஏற்றப்பட்டன. சிவலிங்கம் கோணலாக சாய்ந்திருப்பதை பார்த்தார். அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வலி ஏற்பட்டது. என்ன செய்வது, என்ன செய்வது என்று பதறினார். ஒரு முதிய சிற்பி மெல்ல அருகே வந்து பானலிங்கத்தை எதிர்ப்புறம் தள்ளினார். மொத்தமும் சுரண்டி எடுக்க வேண்டும். மீண்டும் மருந்து காய்ச்ச வேண்டும். மீண்டும் ஊற்ற வேண்டும். சுரண்டி எடுக்கவே 3 நாட்கள் ஆகும். குழியை சுத்தப்படுத்தாமல் போனால் மறுபடியும் மருந்து ஊற்றி பயனில்லை. மிக சுத்தமாக செய்ய வேண்டும். சக்கரவர்த்தியும் பஞ்சவன் மாதேவியும் வெளியே வந்தார்கள். சக்கரவர்த்திக்கு ஏனோ குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் மீது கோபம் வந்தது. இது அயோக்கியதனம் என்ற சீற்றம் வந்தது. நித்த வினோத பெருந்தச்சனுக்கு சிவலிங்கம் நிற்கவில்லை என்பது சொல்லப்பட்டது.
அப்படியா என்று சொல்லிவிட்டு அவன் வேறு பக்கம் போனான். அவன் அலட்சியமாக நடந்து போவதை பார்த்து சில சிற்பிகள் வேதனைப்பட்டார்கள். இது தவறு, இறைவன் பணியில் இந்த கர்வம் தவறு என்று முதிய சிற்பிகள் முணுமுணுத்தார்கள். மறுபடியும் பானலிங்கத்தை சுற்றி பிரிகள் இறுக்கி கொக்கிகள் மாட்டி கயிறுகளை அதில் இழுத்து பானலிங்கத்தை வெளியே தூக்கி பானலிங்கத்தை சுற்றி இருக்கின்ற மருந்தை வேகமாக சுரண்டி எடுத்து உள்ளுக்குள் இருந்த மருந்தையும் சுரண்டி சுரண்டி வெளியே எடுத்து கொண்டு வந்து கொட்டினார்கள். பானலிங்கம் நிற்கவில்லை என்ற செய்தி தஞ்சை முழுவதும் பரவியது. சிற்பிகளுக்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாலாபுறமும் நின்று ஏன் இப்படி ஆயிற்று, ஏன் இப்படி ஆயிற்று என்று வெறுமே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யாராவது ஒரு மறவனை கட்டி போட்டு அடிங்களையா, லிங்கம் தானாக நிற்கும் என்று ஒரு மறவன் கேலியாக சொல்ல மறவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். இந்த சிற்பிகளுக்கு மிக பெரிய தலை இறக்கமாக போயிற்று, இது தேவைதானா என்று தங்களுக்குள் மறவர்கள் பேசிக்கொண்டார்கள். வேண்டாம், உரத்த குரலில் பேசாதே, நாம் அப்பாவிகளைப் போல இருந்து விடுவதுதான் நல்லது. அருகே போய் நின்று பார்க்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் தெரிகிறது. 1000 சிற்பிகளில் 100 சிற்பிகளுக்குத்தான் வேலை தெரிகிறது. மற்றவர்கள் எல்லாம் மேம்போக்கான வேலைகளை செய்கிறவர்கள்தாம். ஆனால் இந்த நித்த வினோத பெருந்தச்சன் பெரிய ஆள்தான் ஐயா. அவன் செய்த ஊர்த்துவ தாண்டவர் சிலையையும் மனோன்மணி சிலையையும் பார்த்தேன், அற்புதம். அவன் எழுதிய வரைபடங்களையும் பார்த்தேன். அவன் மயன்தான், சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன, இப்பொழுது அவர்களோடையே பிணங்கிக் கொண்டு அவர்கள் இழிவுபடுத்தும் விதமாகவே நடந்து கொள்கிறான். ஆமாம் ஆமாம், வேறு எப்படி நடக்கும்? மறவனின் சாபம் சும்மா விடுமா? அவனால் அடிபட்டு நாடு கடத்தப்பட்டவன் எல்லை தாண்டும் போது மண்ணை வாரி போட்டிருப்பானே, அது சும்மா விடுமா? அடிக்குரலில் விவாதித்தார்கள். மறுபடியும் சொல்கிறேன் ஐயா, அமைதியாக அடக்கமாக இருங்கள். எல்லோரிடமும் பேசிவிடாதீர்கள். இந்த லிங்கம் நிற்குமா? வேறு வழியே இல்லை, அவர்கள் நிற்க வைத்துதான் ஆக வேண்டும். நிற்க வைக்காவிட்டால்? வேறொரு மறவன் சந்தேகம் கிளப்பினான். நானிட்டு கொண்டு குஞ்சரமல்லர் செத்து போவார். அவ்வளவு பெரிய அவமானமா அது? ஆமாம், நீ போரில் தோற்று புறமுதுகிட்டு ஓடி வருவது போல அத்தனை பெரிய அவமானம். ஐயோ பாவம் குஞ்சரமல்லர். என்ன, ஏன் திடீரென்று அவர் மீது இத்துணை பாசம்? பாசம் ஒன்றுமில்லை, அவர் கழுத்தில் சுருக்கிட்டு தொங்குவது போல ஒரு கற்பனை செய்து பார்த்தேன். கயிறு அருந்து விழும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மறுபடியும் மறவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பில் ஒரு குரூரம் இருந்தது. அதே நேரம் தவறு செய்துவிட்டோம், என்ன தவறு செய்துவிட்டோம் என்று சிற்பிகள் புழுங்கினார்கள். இத்தனை பெரிய சிவலிங்கத்தை இதுவரை நாம் ஸ்தாபித்ததே இல்லை. நம்ம யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. இடுப்புயர சிலைகளையும் ஆள் உயர சிலைகளையும் கூட அடித்திருக்கிறோம். ஆனால் இத்தனை உயரமும் இத்தனை அகலமும் உள்ள ஒரு சிவலிங்கத்தை நாம் ஸ்தாபிதம் செய்ததில்லை. கலவையில் தவறல்ல, கருவறை குழியும் சரியாகத்தான் இருக்கிறது. ஜாக்கிரதையாக செயல்பட்டால் இந்த முறை நிற்கும். யாரோ ஒருவர் சொல்ல மற்றவர்கள் செய்து விடலாம் என்று தொடை தட்டினார்கள். ஆனால் நிற்காமல் போனால் அவமானம் என்று இன்னொரு சிற்பி சொல்ல திகைத்தார்கள். சிவலிங்கம் நிற்குமா நிற்காதா என்று அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. இந்த கேள்விக்கு பதில் குஞ்சரமல்லராலும் சொல்ல முடியவில்லை. இது இறைவன் அருள் என்று நம்பினார். அடுத்த முறையும் நிற்காமல் போனால் அரசர் முகத்தில் எப்படி விழிப்பது? குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் பெரிய ஆளாக போய்விடுவானே. வீட்டு பின்பக்கத்தில் உள்ள புன்னை மரத்தில் தூக்கிட்டு சாகலாமே தவிர மறுபடியும் அந்த குணவனை அழைக்கக்கூடாது. மீண்டும் கலவை காய்ச்சப்பட்டது. மறவர்களுக்கு செயல்திறன் விளக்கப்பட்டது. எப்படி இறக்க வேண்டும் என்று ஒரு படம் போட்டும் காட்டப்பட்டது. மறவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவதாக உத்தரவாதம் தந்தார்கள். நானும் முக்கியமல்ல, நீங்களும் முக்கியமல்ல, சிவலிங்கம் முக்கியம் ஐயா, கோயில்தான் முக்கியம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு மறவர்கள் முன் வந்தார்கள். சிற்பிகளுக்கு நெகிழ்ந்து போயிற்று. மறுபடியும் சிவலிங்கம் தாழ தாழ கலவையை எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடினார்கள். சிவலிங்கம் இறக்க இறக்க கலவையை கொட்டி கொண்டே இருந்தார்கள். கொதித்து கொண்டிருந்த கலவைக்குள் சிவலிங்கம் இறங்கியது. குழிகளில் மருந்து ஊற்றப்பட்டது. எல்லோரும் காத்திருந்தார்கள். மறுபடியும் குளிரூட்டப்பட்டது. இம்முறை சிவலிங்கம் நன்கு இறுகியது. நன்றாக குளிரட்டும், வெளியே வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சிவலிங்கத்தின் மீது ஈர துணிகளை போர்த்த துவங்கினார்கள். கயிறு போட்டு இழுத்தாலும் அசையக்கூடாது, அதுதான் நல்ல ஸ்தாபிதம் என்று அர்த்தம். உரத்த குரலில் குஞ்சரமல்லர் சொன்னார். சிவலிங்கத்தை சுற்றி கயிறு போட்டு 2 பக்கமும் கைத்துணியை பிடித்து கொண்டு இழுத்தார்கள். டப் என்று ஒரு சத்தம் கேட்டது. கலவை பொடி பொடி ஆயிற்று. சிவலிங்கம் இப்போது முன்பக்கம் சரிந்தது. மறவர்கள் ஐயோ என்று அலறினார்கள். அந்த சப்தம் வெளியே நின்று கொண்டிருந்த சக்கரவர்த்தி உடையாருக்கு கேட்டது.
உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வயிறு கலங்கி வானம் பார்த்து கை கூப்பினார். இறைவனே, யாரை சோதிக்கிறாய், யாரை சோதிக்கிறாய் என்று அரற்றினார். அருண்மொழி பட்டனை தேடி 3 உப தளபதிகள் போனார்கள். அருண்மொழி பட்டனையும் காணோம், கருவூராரையும் காணோம். சிவலிங்க ஸ்தாபிதம் மனித எத்தனத்தினால் நடைபெறுவது அல்ல, இறைவனுடைய கருணை வேண்டும். கருவூரார் போல சித்த புருஷருடைய ஆசிர்வாதம் வேண்டும். கருவூரார் இல்லாமல் கலவைக்கு அடுப்பு ஏற்றியது தவறு. கருவூராரை அழைக்காமல் இந்த காரியத்தை ஆரம்பித்தது தவறு. குருவே, என் சத்குருநாதரே, இங்கு வர வேண்டும் என்று அரசர் உள்ளுக்குள் மனமுருக வேண்டினார். உள்ளே போய் விசாரித்தால் சிற்பிகள் கூட்டம் கவலைப்படும், கலவரப்படும் என்று தெரிந்ததால் எதுவும் பேசாமல் அமைதியாக போடப்பட்டிருந்த பந்தலின் கீழே அமர்ந்து ஆட்கள் அங்கு வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தார். கருவறையில் உள்ள குழியில் உள்ள கலவையை சுரண்டி எடுக்க சிற்பிகள் இறங்கிய போது தான் செய்வதாக நித்த வினோத பெருந்தச்சன் முன்வந்தான். சிற்பிகள் அதை பெருந்தச்சரிடம் போய் தெரிவித்தார்கள். அவனை என் கண்படாது வெகு தூரம் போய்விடச் சொல், அதுதான் அவனுக்கு நல்லது. என்னால் முடியாத காரியம் அவனால் முடியும் என்று செய்வதற்கு பரபரக்கிறான். அதற்கு நான் ஆள் இல்லை. நான் உயிரை விட்ட பிறகு அவனை வந்து சிவலிங்க ஸ்தாபிதம் செய்ய சொல். ஆனால் என் உயிர் போவதற்கு முன்பு சிவலிங்க ஸ்தாபிதம் ஆகும் என்பதையும் அவனிடம் சொல் என்று உரத்த குரலில் பெருந்தச்சர் சூளுரைத்தார். குணவன் மனம் நொந்தான். சீருடையால் அவனை அணைத்து கொண்டு தேற்றினாள். எதற்கு இங்கே இருக்க வேண்டும்? போய்விடலாமே. உங்களிடம் வேலை இருக்கிறது. வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் சிறிய சிறிய வேலைகள் செய்து பிழைத்து கொள்ளலாமே. ஒரு நாளைக்கு 1 கலம் நெல் நீங்கள் சம்பாதித்தால் போதும். நான் அருமையாக குடித்தனம் செய்வேன். உங்களையும் குதூகலமாக இருக்க வைப்பேன் என்று சீருடையால் ஆறுதல் சொன்னாள். மறுபடியும் பானலிங்கம் உயர்த்தப்பட்டு கலவை சுரண்டி எடுக்கப்பட்டது. இடைவெளி இன்னும் அதிகப்படுத்தப்பட்டது. ஜோதிடர்கள் இன்று வேண்டாம், நாளை வேண்டாம் என்று நாட்களை தள்ளி போட்டு கொண்டிருக்க பிரம்மராயர் 16 பேர் கொண்ட சிறு படையை கடற்கரையோர கிராமங்களுக்கு கருவூர் தேவரை தேடும்படி அனுப்பி வைத்தார். படை அனுப்பிய மறுநாள் கருவூர் தேவரும் அருண்மொழி பட்டனும் தஞ்சை நோக்கி நடந்து வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. அருண்மொழி பட்டனின் குதிரையில் 2 மூட்டையில் விதவிதமான மூலிகை செடிகள் தொங்குவதாகவும் சொல்லப்பட்டது. சட்டென்று 6-7 குதிரைகளை அனுப்பி அவர்களை குதிரையில் வர கிருஷ்ணன் ராமன் ஏற்பாடு செய்த போது அவை எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு கருவூர் தேவரும் அருண்மொழி பட்டனும் சிரித்து பேசியபடி நடந்து வரவே விரும்புவதாக செய்தி வந்தது. சக்கரவர்த்தி சந்தோஷமானார். வருகிறபடி வரட்டும், நம்மால் அவரை வளைக்க முடியாது என்று சக்கரவர்த்தி சொல்ல கிருஷ்ணன் ராமனும் சமாதானமானார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.